ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிவோப்ஸ் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, டிவோப்ஸ் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பை. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிஎஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலண்ட்டான ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பிஎஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் பண்ணியிருந்தால் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஒரு வேளை நீங்கள் இந்த ஃபீல்ட்ஸில் பண்ணலை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லினக்ஸ்லலாம் ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டிவோப்ஸ் டூல்ஸ்லலாம் நல்ல ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏடபிள்யூஎஸ் க்ளவுட் சர்வீஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைத்தான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் கோடிங், டெஸ்டிங், இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் வந்து 1 MB தான் மேக்ஸிமம் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ரெஸ்யூம் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட், HTML, PDF, டெக்ஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அக்செப்டட் ஃபைல் ஃபார்மேட்டு. ஸோ இந்த ஃபைல் டைப்பில் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதுவும் 1 MBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் சைஸே பார்த்தீங்க அப்படின்னா 1 MB தான். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் கண்ட்ரி, உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் ஃபேமிலி நேம், உங்கள் அட்ரஸ், பின்கோட், இமெயில் ஐடி இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் ஃபோன் டிவைஸ் டைப் என்ன, இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் முன்னாடியே இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து மேண்டிட்டரியாக இருக்கிறத கண்டிப்பாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டார் போட்டுருக்குல, இது எல்லாமே மேண்டிட்டரி. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் மறக்காமல் ஃபில் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, அப்ளிகேஷன் கொஷின்ஸு, லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவ்யூ இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லாமே உங்களுக்கு ரிவ்யூ ஆகும். அதில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட்னு இருக்கும். அந்த சப்மிட்டை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.